அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி, நெருப்பு. அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். இதில் மகா கணபதி ஹோமம், எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும். அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது. அப்புறம் சுதர்சன ஹோமம். சுதர்சன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம், அதற்கு சுதர்சன ஹோமம். அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுயம்பரா பார்வதி ஹோமம். நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவக்கிரக ஹோமம். அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ்ய ஹோமம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம். சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த சண்டி ஹோமம் கிரமமாக, அதாவது ஆவரண பூஜையோடு சேர்த்து, நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி புதுமனை புகுவிழா, அப்புறம் அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள், இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும். சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், இன்னும் சொல்லப்போனால் சொல்லின் செல்வர்னு சொல்லலாம். அவரை வாக்கு பலிதம் இழக்கக்கூடிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி எனக்கு திரு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் நம்மளோட இணைந்திருக்காரு. நான் வழக்கமாக எண்கணித ரீதியாக கிரகங்களின் அடிப்படையில் நாம் சொல்லிட்டு இருந்தாலும் நேரடியாகவே ஒரு சில கிரகங்களின் அமைப்பு, அதனுடைய முக்கியமான மக்களுக்கு உறுத்தக்கூடிய ஒரு சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு இன்னைக்கு தெளிவு பெற போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய நேயர்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இதுக்கு வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு இன்றைக்கும் தேவைங்கிறதுனால நம்ம மக்களுக்கும் உங்கள் மூலமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் ருது ஆகும்போது அவங்களுக்கு ருது ஜாதகம்னு ஒன்று எழுதுகிறாங்க. அது உண்மையிலே உண்டா? அதுக்கு பலன் உண்டா? ஏன்னா இதில் என்ன பெரிய கன்ஃபியூஷன் வருதுன்னா, பிறந்தப்ப இந்த ஒரு கிரகநிலைகளை குறிச்சிடுறாங்க அந்த நேரத்துக்கு, அந்த நாளிகைக்கு. மறுபடியும் ருது ஆகும்போது ஒரு ஜாதகம், இப்போ இதில் எது வேலை செய்யும்? அது உண்டா இல்லையா? அது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பிறப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு துஜன் அப்படின்னு சொல்லி பேர். துஜன்னா 2, இப்போ ரெட்டை பிறப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம பிரமாணத்திலே இருக்குது. இப்போ பிரமாணத்தில் ருதுவான நட்சத்திரத்தின் பலன் நமக்கு இருக்குது. ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணால் அது என்ன கிழமை அதற்கான பலன் இருக்குது. அப்போ இந்த ருது ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவினிங் 3:30க்கு நாங்கள் பார்க்குறோம் சாமி, காலையில் 11:30க்கு ருதுவானது சாமின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகாது. ருது அப்படிங்கிறது அன்றைய தினத்தினுடைய காலையில் இவங்க எந்திக்கும் போதே ருது ஆகிடும். அது குழந்தையாக இருக்கிறதுனால அதுகளுக்கு சொல்ல தெரியறதில்லை. பட் அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க பார்த்துட்டு நம்ம இது பண்ணுறது தான். ஸோ பெண்களுக்கு இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 100-150 வருடம், ஒரு 200 வருடம் கூட வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்கிறது ருது ஜாதகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ருது ஜாதகம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை நோட் பண்ணுறது இல்லை. இன்னொன்று, இப்போது நிறைய கேஸ்ட்டில் அதை பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஜாதகம், ருது ஜாதகம் எழுதுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லா ருது ஜாதகம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 100-150 வருஷம் எங்கள் தாத்தாலாம் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் இப்போ நான் நிறைய 80s 90s வரைக்குமே கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்ம ருது ஜாதகத்தை தான் நாம் பயன்படுத்துவோம். பட் அதில் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இது என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்த ஜாதகம் தான் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். இப்போ ருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மங்களகரமான சம்பவம்.
இப்போ மங்களகரமான சம்பவம்னா இப்போ நாம் ஒரு ஒரு ஆபரணம் வாங்குகிறோம், அது ஒரு மங்களகரமான சம்பவம். ஒரு துணி வாங்குகிறோம், அது ஒரு மங்களகரமான சம்பவம். டிகிரி வாங்குகிறோம், அது ஒரு மங்களகரமான சம்பவம். அதை மாதிரி இந்த ருதுவாகிறது ஒரு மங்களகரமான சிறுமிங்கிறவங்க பெண்ணாக்குறாங்க, அந்த அவ்வளவுதான். அதுதானே தவிர அதை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இப்போ நான் வளமையாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ பொருத்தம் பார்க்க வரவங்களுக்கு வந்து இந்த 2 ஜாதகமே பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதில் என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, பிறந்த ஜாதகப்படி பொருத்தம் இருக்கும், ருது ஜாதகப்படி பொருத்தம் இருக்காது. சிலது வந்து ருது ஜாதகப்படி பொருத்தம் இருக்கும், பிறந்த ஜாதகப்படி பொருத்தம் இருக்காது. பட் இப்போ ரொம்ப ஒரு பிராச்சீனம், அதாவது ரொம்ப பழமையான மனுஷாலாக இருந்தால் ருது ஜாதகம் தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தகுந்த மாதிரி நாம் வந்து பொருத்தத்தை பார்த்து கொடுத்துருக்கோம். சரி சரி. இப்போ இதிலிருந்து நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ருது ஜாதகமும் அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த காலத்தில் அதெல்லாம் சரிவர, என்ன முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குடும்ப டாக்டரோ அந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஆச்சாரியார், ஒரு வழிகாட்டி, அவர் ஜோதிடர்னே இருப்பாங்க, குடும்ப ஜோதிடர்னே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவையோ 1 தடவையோ விசிட் பண்ணுவாங்க அந்த குடும்பத்துக்கு. அது சொல்லி வழி நடத்துறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம தேடி போகணும், நம்ம நாடி போகும்போது தான் அந்த வழிகாட்டுதல் கிடைக்குது. நம்ம பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் ஐயா வந்து அவங்களுடைய பிஸி ஷெடியூல்லையும் இதை சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது வந்து ஒரு இண்டிகேஷன். ஒரு குரு வழி நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு அவங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். 2024 உங்களுக்கும் சிறப்பாக அமையட்டும்னு சொல்லி, மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சமயம் அவரை தொந்தரவு செஞ்சு நம்ம சேனலுக்காக உட்கார வச்சு இன்னும் நிறைய கேள்விகள் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். என்ன கேள்விகள் உங்களுக்கு எதுக்கு தெளிவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் சாய்ராம் நியூமராலஜிக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி.